ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரின்சஸ் வைஷு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மட்டனை வச்சு சில்லி பவுடர் டொமேட்டோலாம் இல்லாமல் ஒரு ஒயிட் கிரேவி தான். இதை செய்யறதுக்கு 750 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 150 கிராம் தயிர் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மட்டனோடு சேர்த்து கலக்குன்னு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கணும். மட்டனோட எல்லா பீசஸ்லேயும் நல்லா எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா இதிலே ஊற வச்சிடலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை தோல்லாம் நீக்கி ஓரளவு மீடியம் சைஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். எப்படியா இருந்தாலும் இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு தான் எடுத்துக்கிறோங்கிறதுனால இதை ரொம்ப பார்த்து சைஸ் பார்த்து வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பும் 6 பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பாதாம், முந்திரிலாம் சேர்த்து கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் சின்ன ஜாராக எடுத்துக்கிறதுனால 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை எடுத்து போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். எண்ணெயில் நல்லா இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் இதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மட்டனை வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் அந்த மட்டன் நம்ம பெசரி வச்சுருக்க பாத்திரத்துலேயே எப்படி இருந்தாலும் அந்த மட்டனோட மசாலாலாம் கோட்டிங் ஆகிருக்கும். அதுலேயே நல்லா வாஷ் பண்ணி இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மட்டன் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்து அதோட விசில்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்து மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது அதே குக்கர்லேயே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். சாரி, அந்த கிளிப்பிங் வீடியோ கிளிப்பிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த வேக வச்சுருக்கிற
ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த ஆனியன் பேஸ்ட் சேர்த்து இந்த மட்டன் கிரேவி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 15 to 20 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா, பாதாம் பருப்பு முந்திரி பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்துக்கூடையுமே வந்து சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.